வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வெற்றி வெற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவர் கூறியது போல அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியே தழுவ வைத்துவிட்டார். இதைத்தான் அன்றைக்கே ஓபிஎஸ் அவர்கள் கூறினார். எடப்பாடி சிறந்த தலைவர் கிடையாது, அவரது நோக்கம் அதிமுகவை கைப்பற்ற வேண்டுமே தவிர அதிமுகவை அரியணை ஏறவிடாமல் தடுப்பதுதான் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் பலமுறை கூறியிருந்தார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அதிமுகவில் இணைவதற்கான முயற்சிகளை ஓபிஎஸ் அவர்கள் மேற்கொண்டார். ஆனால் எடப்பாடி திட்டவட்டமாக அதிமுகவில் உங்களது ஆதரவோ, உங்களது சமுதாயத்தின் ஆதரவோ எங்களுக்கு தேவையில்லை என்பதற்கேற்ப கூறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனால்தான் ஓபிஎஸ் அவர்கள் வேறு வழியில்லாமல் திமுகவில் இணைக்க ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அவர் இணைவதற்கு முன்பாக கூறியது தற்பொழுது நடந்துவிட்டது. அப்படி அவர் என்ன கூறினார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் மோசமாக செயல்படுகிறார். அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி அதிமுகவின் வெற்றிக்கு அவர் ஒருபோதும் பயனளிக்க மாட்டார். கடைக்கோடி தொண்டர்களது மனதில் என்ன இருக்கிறது என்பதை உணரக்கூடிய ஒருவர்தான் தலைவராக இருக்க முடியுமே தவிர, தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய 4 மாஜி அமைச்சர்களை வைத்துக்கொண்டு அதிமுகவை அரியணைக்கு சென்றுவிடலாம் என்று நினைப்பது முட்டாள்தனம்தான் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியது இன்று உறுதியாகிவிட்டது. மேலும் அதிமுகவில் எடப்பாடி இருக்கும் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு ஒருபோதும் இருக்காது, பிளவுகள்தான் உருவாகும் என்பதையும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அதிமுக மீண்டும் 2 பிரிவாக பிரிந்து 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவிலும் இணைந்து உள்ளனர். இதுதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பதை ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கே கூறியிருந்தார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டால் தோல்விதான் என்பதை எடப்பாடி கூறியிருந்தார். அதை முறியடிக்கும் விதமாக போடி தொகுதியில் போட்டியிட்டு அதிமுகவின் வேட்பாளரை விட பல மடங்கு வாக்குகளை பெற்று வெற்றியும் அடைந்து தற்பொழுது சட்டப்பேரவையிலும் இடம்பெற்றுள்ளார். இப்பொழுது தெரிகிறதா யார் துரோகி, யார் மக்கள் நலன் பாதுகாக்கக்கூடிய தலைவர் என்பதை மக்கள் தேர்தலில் உணர்த்திவிட்டார்கள் என்பதை நம்மால் முழுமையாக பார்க்க முடிகிறது. இதைத்தான் அன்றைக்கே பல முறை ஓபிஎஸ் அவர்கள் எடுத்து கூறினார். எடப்பாடியை நம்ப வேண்டாம், எடப்பாடி செய்வது தவறு, அவருக்கு பதவி அதிகாரம் மட்டும்தான் தேவை, ஆட்சி அதிகாரத்தில் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை என்பதை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதில் இருக்கக்கூடியது என்பதை ஓபிஎஸ் அவர்கள் திட்டமிட்டு தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடியது என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையில் பல விரிசல்கள் இருக்கிறது. இன்னமும் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் அதிமுகவில் எடப்பாடிக்கு ஆதரவுகளை தெரிவிக்கவில்லை. தனது தொகுதி மக்களுடன் ஆலோசனை செய்து வருகிறார்கள். நிச்சயம் தாவேகாவில் இணையலாம் அல்லது திமுகவில் இணையலாம் என்ற தகவலும் விஜயபாஸ்கரிடமிருந்து வெளியாகியுள்ளது. ஆனால் ஒருபோதும் அதிமுகவில் இனி பயணிக்கப் போவது கிடையாது என்ற தகவலை நம்மால் உறுதியாக பார்க்க முடிகிறது. இதைத்தானே அன்றைக்கே ஓபிஎஸ் அவர்கள் கூறினார். ஏன் இப்படி செயல்படுகிறீர்கள்? அதிமுகவின் நிலைமை என்ன என்பதை உணராமல் எடப்பாடி செயல்படுவது நிச்சயம் தோல்வியைத்தான் வழிவகுக்கும். ஜெயலலிதா அவர்கள் கூட பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி வேண்டாம் என்று அப்பொழுது கூறினார் 2011. ஆனால் மக்களின் ஆதரவும் தொண்டர்களது ஆதரவுகளும் விஜயகாந்திற்கு இருந்ததால் வேறு வழியில்லாமல் தொண்டர்களது எண்ணம்தான் அதிமுகவின் தலைமைக்கு முக்கியம் என்று கூறி அன்றைக்கு விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி வைத்தார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அப்பொழுது அவர் பொதுச் செயலாளர், அவரது பேச்சை மறுக்க யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு மக்களின் எண்ணங்களும் நிர்வாகிகளது எண்ணமும் தான் முக்கியம் என்று தோணியது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படி இல்லையே என்ற குற்றச்சாட்டையும்
ஓபிஎஸ் அவர்கள் முன்வைத்ததன் காரணமாக இப்பொழுது அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியில் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் வரைக்கும் தோல்வி மட்டும்தான் நிரந்தரம். அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அதிமுக தலைமையில் செயல்படாது, வேறு ஒரு கட்சியின் தலைமையில்தான் அதிமுக செல்லும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எதிர்கால அரசியலில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக எடப்பாடி அதிமுகவை மாற்றிவிட்டார், மனம் வலிக்கிறது என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு கூறியிருந்தார். இப்பொழுது அவர் கூறியதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. துரோகி ஒரு நாள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் அவமானப்படுவான் என்ற ஒரு பழமொழி உண்டு. அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் நினைத்தார். ஆனால் 1.5 கோடி தொண்டர்கள் இன்னமும் அதிமுகவிற்குத்தான் விசுவாசமாக இருக்கிறார்களா, புதிய உறுப்பினர்கள் இருக்கிறார்களா என்பதை எல்லாம் கணக்கீடு செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாக செயல்பட்டது அதிமுகவின் தோல்விற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக அமைந்துவிட்டது. இனி எடப்பாடியால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்விற்கு தற்பொழுது வரை அதற்கான பதில்கள் கிடைக்கவில்லை. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களைப் போல ஆட்சி அதிகாரத்தை சிறப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் செயல்படுத்துகிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இனி தாவேகா வர்சஸ் திமுக என்ற இருமுனை போட்டிதானே தவிர மும்முனை போட்டியாக அதிமுகவை கணக்கில் எடுக்க முடியாது என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டார். மக்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து விட்டார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் உருவாகப் போவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறிவிட்டது. நினைத்தபடி ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கே அதற்கான அறிகுறிகளையும் கூறினார்கள். ஆனால் அப்பொழுது கேட்காத நிர்வாகிகள் தற்பொழுது கண்ணீர் விட்டு அந்தர்வல்டி அடித்து வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இனியும் எடப்பாடி அதிமுகவின் தலைமையில் இருக்கும் வரைக்கும் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை கூறியுள்ளார். நண்பர்களே, ஓபிஎஸ் அவர்கள் கூறியது சரிதானா, அவர் கூறியதுபடிதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை மட்டும் மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.